தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அருமை தாயார் காலமடைந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். 2016 மக்கள் நல கூட்டணி அமைத்த காலத்தில் அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களோடு நான் அவருடைய இல்லத்தில் அருமை தாயாரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அண்ணன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே மறைந்த அருமை தாயார் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த வாஞ்சையோடு தனது பிரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்களை உபசரித்தார். அந்த நினைவுகள் பசுமையான நினைவுகள். அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்திற்கும் இயக்கத்திற்கும் நேர்ந்த ஒரு துக்கம். அந்த துக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பகிர்ந்து கொள்கிறோம். அவரை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த அமரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மாமியாரும் அவர்களுடைய துணைவியார் மைத்துனர் ஆகியோருடைய தாயாருமான மரியாதைக்குரிய அம்மையார் அம்சவேணி அம்மையார் அவர்கள் வயது மற்றும் உடல்நலக் குறைவால் இயற்கை எழுதிய செய்தி அறிந்து மனம் மிக வருந்துகிறேன். காங்கிரஸ் சார்பில் என் சார்பில் அவர்களுடைய உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்துகிறேன். தன்னுடைய தாயாரை இழந்து வாழக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் சகோதரி ஆகியோருக்கும் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர், அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை துயருடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் கேப்டன் அவர்களும் சரி, அவர்களுடைய துணைவியாரும் சரி, இவர்களுக்கெல்லாம் பக்கபலமாக துணையாக இருந்து வந்தவர். வணக்கத்திற்குரிய மறைந்த அம்சவேணி அம்மையார் அவர்கள் இறைவன் வைப்பார எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.